குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். த ஹியூமன் ஜீனோம் ஹேஸ் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். இப்போ வந்து என்னென்னா ஹியூமன் ஜீனோமில் வந்து 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டிட் யூ நோ தட் த டிஎன்ஏ பேட்டர்ன் ஆஃப் 2 இண்டிவிஜுவல்ஸ் cannot be சேம் எக்ஸப்ட் ஃபார் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து 2 இண்டிவிஜுவல்ஸ் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து என்னென்னா சேமாக வந்து இருக்காது. இப்போ வந்து என்னென்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது என்னென்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸோடைய டிஎன்ஏ பேட்டர்ன் மட்டும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2 இண்டிவிஜுவல்ஸ் பர்சனோடைய டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து சேமாக இருக்காது. ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் டியூ டு த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் த பேஸ் பேர்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒவ்வொரு பர்சனோடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிக்காக இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பேஸ் பேர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது டிஎன்ஏல வந்து பேஸ் பேர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் டிஃப்ரென்ஸ்னால வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு பர்சனோடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து யூனிக்காக இருக்குது. Therefore, if we want to compare the genetic difference among the 2 individuals, DNA fingerprinting is the easier and quicker method. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து 2 இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போ வந்து என்னென்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். திஸ் டெக்னிக் வாஸ் டெவலப்டு பை அலெக்ஸ் செஃப்ரே. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலெக்ஸ் செஃப்ரே. The technique analyzes each individual's unique DNA sequences and provides a distinct characteristic of individual which helps in identification. இப்போ வந்து என்னன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு பர்சனுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு பர்சனுடைய டிஃப்ரெண்ட் கேரக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். Variable number of tandem repeat sequences VNTRS serves molecular markers for identification. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கான மாலிகுலார் சிம்பிளாக வந்து இருக்குது. In human beings, 99% of the DNA base sequences are the same and this is called as bulk genomic DNA. அதாவது என்னென்னா ஹியூமன் பீயிங்கில் வந்து 99% டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் வந்து சேமாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இந்த சேமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. The remaining 1% DNA sequence differ from one individual to another. இப்போ வந்து என்னென்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 1% DNA sequence வந்து என்னென்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். This 1% DNA sequence is present as small stretch of repeated sequence which is known as satellite DNA. அதாவது என்னென்னா இந்த 1% DNA தான் வந்து என்னென்னா ரிப்பீட்டடாக இருக்கும். இந்த 1% DNA வந்து என்னன்னு சொல்கிறோன்னா satellite DNA. The number of copies of the repeat sequence also called as VNTRS differ from one individual to another and results in variation in the size of the DNA segment. இப்போ வந்து என்னென்னா அதாவது இந்த ரிப்பீட் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்ஏடைய ரிப்பீட் சீக்வன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா VNTRS அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். அதாவது VNTRS அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டும், அதாவது டிஎன்ஏ செக்மெண்ட்டோடைய சைஸும் வந்து என்னென்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். As shown in the illustration, the sequence AGCT is repeated 6 times in first person, 5 times in second person and 7 times in third person. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து AGCT, அதாவது AGCT அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்ரஜன் பேஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின். அதாவது என்னென்னா இப்போ வந்து AGCT வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செகண்ட் பர்சனுக்கு வந்து என்னென்னா 5 டைம்ஸ் வந்து AGCT வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சனுக்கு வந்து 7 டைம்ஸ் வந்து AGCT வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. Because of this, DNA segment of third person will be larger in size followed by DNA segment of first person and then the second person. இப்போ வந்து என்னென்னா டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து தேர்ட் பர்சனுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சனை விட கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ வந்து தேர்ட் பர்சனுக்கு வந்து என்னென்னா டிஎன்ஏ செக்மெண்ட்டோடைய சைஸ் வந்து என்னென்னா லாங்காக இருக்குது. Thus, it is clear that satellite DNA bring about variation within the population. இப்போ வந்து என்னென்னா இதிலிருந்து நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து சேட்டிலைட் டிஎன்ஏ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
வேரியேஷன் இன் டிஎன்ஏ பேண்டிங் பேட்டர்ன் ரிவீல்ஸ் டிஃப்ரென்சஸ் எமாங் த இண்டிவிஜுவல்ஸ். இப்போ வந்து என்னென்னா டிஎன்ஏ பேண்டிங் பேட்டர்ன் வந்து வேரி ஆகிறதுனால இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோடைய அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்டு இன் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ் லைக் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சச் அஸ் ஐடென்டிஃபையிங் த கல்பிரிட். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வந்து என்னென்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் வந்து கல்பிரிட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பெட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். அதாவது என்னென்னா சைல்டுடைய ஃபாதரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவல்யூஷன் அண்ட் ஸ்பீசியேஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவல்யூஷன் ஸ்பீசியேஷன் ரீட் பண்ணுறதுக்காக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.